ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்போ F27 Pro Plus. ஆக்சுவலாக இது வந்து டிஸ்பிளே கிளாஸ் ப்ரோக்கன் கண்டிஷனில் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. இதோட பாட்டம் சைடில் வந்து கிளாஸ் ப்ரோக்கன் ஆயிருக்கு. அந்த சைடில் வந்து லைட்டாக சின்னதாக ஒரு ப்ரெஷர் ஆனாலும் டிஸ்பிளேல லைன்ஸோ இல்லை பிளாங்கோ ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த மொபைலோட கிளாஸை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். கிளாஸை நம்ம சேஃபாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி நியூ கிளாஸை வந்து ப்ராப்பர் அலைன்மெண்ட்டில் பக்காவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பஞ்ச் பண்ணிக்கிறோம். இந்த பஞ்ச் பண்ண டிஸ்பிளே எடுத்து நம்ம யூவி க்யூரிங் பண்ணிக்கிறோம். யூவி க்யூரிங் எதுக்குன்னா நம்ம வந்து டிஸ்பிளேயோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஃபியூச்சரில் வந்து ஒரு பபுள்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இதை யூவி க்யூரிங் பண்ணி தான் நம்ம எப்போவுமே பேக் பண்ணுவோம். இப்போ இந்த மொபைலை வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இதோட கிளாஸ் மட்டும் நம்ம ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணிட்டோம். கிளாஸ் சேஞ்ச் பண்ண எந்த ஒரு மார்க்கும் எதுவுமே இருக்காது. ப்ராப்பர் ஃபினிஷிங்கில் அகெயின் கம்பெனி என்ன ஃபினிஷிங்கில் இருந்துச்சோ அதே சேம் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட எதுவும் கேர்வ் மாடல் டிஸ்பிளேஸ் வந்து உங்கள்கிட்ட டிஸ்பிளே கிளாஸ் வந்து ப்ரோக்கன் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் கேரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.